எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். போன 25ஆம் தேதி நைட்டு வந்து ஒரு ஃபேமிலி அவங்க குழந்தை அழுகுது, வெளியில் கூட்டு போனால் கொஞ்சம் அழுகு நிப்பாட்டும், கொஞ்சம் நம்மளும் காற்று வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வெளியே வந்திருக்காங்க. ஒரு பையனா ஒரு 3 பேர் அவங்க ஒரு பாலத்தில் 2 காற்று வாங்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த 2 கார் வந்து விரட்டியிருக்காங்க. கார் வரும்போதே பயங்கரமாக ஹார்ன் அடிச்சுட்டு பயங்கர சவுண்டை கொடுத்துட்டு இவங்களை பார்த்து வந்தவொடனே சரி நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு இவங்க உடனே கிளம்பியிருக்காங்க. இவங்க கிளம்பின உடனே அந்த கார் 2 காரும் இவங்களை வந்து மறிச்சுக்கிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணியிருக்காங்க. வந்த கார் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் காராக இருக்கு. இது சம்பந்தமா போய் அடுத்த நாள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே 100 கால் பண்ணியிருக்காங்க. போலீஸ் எதுவும் நடவடிக்கை எடுக்கல போல. மறுநாள் திரும்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்பயும் கம்ப்ளைண்ட் எடுக்காம 27ஆம் தேதி தான் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. சோசியல் மீடியாலாம் பயங்கர வைரல் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. போலீஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா பேசாம அந்த 8 பேர் அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காமலே இருந்திருக்காங்க. சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போகுது, இந்த பிரச்சனை ரொம்ப சிவியர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் அவங்கள வந்து திரும்ப கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஒரு 3 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த வண்டி நம்பர்லாம் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த 2 வண்டியோட நம்பருமே ஒரிஜினல் கிடையாது, அது ஒரு டூப்ளிகேட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அது டூப்ளிகேட் நம்பரா இருக்கட்டும், ஆனா அதுல விரட்டி வர்றவன் அவனோட போட்டோ வீடியோலாம் இருக்கு, அதை வச்சு அவனை நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். சென்னையை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். இன்னைக்கு அவங்களை பிடிச்சிட்டதா வந்து ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த வழக்குலையும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களோட டீடைல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து வெளியிட்டுறாங்க. யாரு இவங்க, யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்க யாருன்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே இருக்கு. இப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக் ஆகி பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. பாதிக்கப்பட்டவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட டீடைல்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. திராவிட மாடல் சம்பந்தப்பட்டவங்களோட பயங்கர பிரச்சனையா தான் இருக்கு. எப்பவுமே வந்து இவங்களால தான் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலர் அருவா எடுத்துட்டு தெருவா எல்லாத்தையும் இருக்கவங்கள பூரா விரட்டிட்டு இருந்தார். கவுன்சிலரோட வீட்டுக்கார் ஒருத்தர் திருச்சியில. திமுகல சின்ன சின்ன பொறுப்புல இருக்கவங்க கூட யாராச்சும் ஒருத்தவங்கள பேக்கப்ல வச்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து அடுத்தவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. இதுல நம்ம முதல்வர் வந்து எந்த கொம்பனாலும் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கார் மேட்டரை விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அதையும் விட்டுருவோம். இந்த கள்ளச்சாராய மேட்டர் என்ன சொல்றது, ஜாபர் சாதிக் மேட்டர் என்ன சொல்றது, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்ன சொல்றது, தீபக் பாண்டியன் கொலை வழக்கு என்ன சொல்றது, இப்படி அடுக்கணும்னா அடுக்கிக்கிட்டே போகலாங்க. இந்த மாதிரி நடக்கிற அத்தனை விஷயத்துக்கும் பின்னாடி பேக்கப்பா திராவிட மாடல் தான் இருக்கு. இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி, திராவிட மாடல் ஆட்சி. மக்கள் அடுத்து 2026 கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்.